டேய், குறுக்கோலில படிக்கணும்னு நினைக்காதடா. அண்ணே, குறுக்கோலிலெல்லாம் படிக்கணும்னு நினைக்கல. இப்போல்லாம் எல்லாரும் எப்படி ஈஸியா மார்க் எடுக்கலான்னு தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தானே நானும் நினைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ நியாயமா படிச்சு எழுதுனா மதி. அண்ணே, இதுவும் நியாயமான படிப்பு தானே. என்ன 4 சப்ஜெக்டிலுமே ப்ராக்டிக்கல் வருது. அது மாத்திரம் என்ன, நான் சும்மாவா எழுதுறேன்? நானும் படிச்சுதான் எழுத போறேன். நீ 10th பிராக்டிக்கல்யே நீ என்னெல்லாம் பண்ணன்ட்டு டீச்சர் சொன்னாங்களே. ஐயா, யாம் செய்த ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. டேய் டேய், எல்லாருக்கும் உன்னை பத்தி நல்லாவே தெரியும். திரும்பி இருந்து புலம்பி நடிச்சுக்கிட்டு இருக்காத. அண்ணே, இது என்னடா இழிப்பு? சரி சரி, போட்டு போட்டு விடுனே. சரி, சின்ன பிள்ளைங்கள மாதிரி இருக்காதடா. இனியாச்சும் நீ நல்லா படிக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்கூல் போறதுக்கே அடம் பிடிச்சிருப்பியே, அது மாதிரிலாம் 11th 12th இருக்காத. புரிஞ்சுதுல்ல? நல்லாவே புரிஞ்சுதனே. என்னத்த புரிஞ்சுதோ என்னமோ, கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு ஹாயா உட்காந்துக்கிட்டு இருக்க. ஸ்டைல் ஸ்டைல். ஸ்டைலு 10th மார்க் குறையட்டும், அப்புறம் இருக்கும் உன்னோட ஸ்டைல் எல்லாம். அண்ணே, நீயும் 12th எழுதியிருக்க. நீ வேற ஏன்டா, நானே பிசிக்ஸ் லாஸ்ட் கொஸ்டின் தப்பாவே எழுதிட்டனோன்ட்டு பயந்து இருக்கேன். உன்னை யாருன்னே திட்ட போறா? என்ன யாரு திட்ட போறாளா? உன் அண்ணி இருக்காளே, அவ போதாதா? அந்த ஒரு கொஸ்டின் மாத்திரம் நான் ஒழுங்கா எழுதல, விட்டுட்டு வந்திருக்கேன் தெரிஞ்சது. அவ்வளோதான். நான் தான் அவ்வளோ சொல்லி கொடுத்தனே, நீங்க ஏன் அதை விட்டுட்டு வந்தீங்க? இவ்வளோ படிச்சிங்க, இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, அப்படி இப்படின்ட்டு நொய்யுன்னு ஆரம்பிச்சிருவாடா. அண்ணே, இரு, அண்ணி வரட்டும், போட்டு கொடுக்குறேன். நீ போட்டு கொடு. அது மாதிரிலாம் எதுவும் பண்ணிக்கின்னு வச்சிடாதடா. இது என்ன சிரிப்பு? ஒரு மாதிரி வித்தியாசமா? என் கிட்ட போய் இதை சொல்லியிருக்கிய அண்ணே. இது வரைக்கும் நீ அண்ணிக்கிட்ட சொல்லல தானே? இல்ல. அப்போ நான் இந்த விஷயம் இனி அன்னிக்காதுக்கு போக வேண்டியது என்னோட பொறுப்பு. டேய் விதோன், என்ன நான் மாத்திரம் உனக்காக பயப்படுறேன்ல, நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஃப்ரீயா இருந்தா மதியில உனக்கு. இனி நான் அண்ணிங்கிட்ட கொத்து விடுவேனே. பாரேன், அண்ணி உன்னை குமுறி எடுக்க போறாங்க. விதோன், அப்புறம் பாரு என்கிட்ட அடி வாங்குவ நீ. எதுவும் சொல்லாத, அவளுக்கு இது எதுவுமே தெரியாது. நான் பாத்துக்கிறேனே, நீ எதுவும் வருத்தப்படாத. விதோன். இல்லே அண்ணா, என்னோட 10th மார்க் வச்சுட்டு தானே நீ இப்படி பேசின. இருடி இரு, என்ன பண்றேன்னு மாத்திரம் பாரு. ஐயோ, இந்த கிறுக்கு பிடிச்சவன் கிட்டே நான் உளறி வைக்கணும். சும்மாவே அவன் என்ன சும்மா விடவே மாட்டிக்கிறா. இதுல இதுவும் வேற தெரிஞ்சதுன்னா என்ன திட்ட போறேன் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு எதனா வந்து நிப்பா. இனி அதுக்கும் நான் தான் மாட்டுவேன். கொடுமடா. வா, இவன் எங்கதான் இருக்குதானே? ஒன்னதான்ல நான் தேடிக்கிட்டு இருக்குதேன். இத்தனைய நேரம் இங்கதான் நான் வந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தரையும் காணல. இப்ப வந்திருந்து சாயா வேலை குடிச்சுக்கிட்டு இருக்குதேன். நான் வாரேன். ஐ அம்முமா, அம்முமா வந்து உட்காருங்க. இந்த வாரேன் மக்கா. ஐயோ, இவங்கள பார்க்கும் போதே பயமால இருக்கு. இவங்க கூடவே வர்றதுக்கு பேடிச்சுதான் நான் பைக்ல வந்ததே. இப்ப என்னடானா இன்னைக்கே இவங்க முகத்தை பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு. இப்ப எந்திரிச்சைய மக்களே, 2 பேரும் இங்க இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய மக்களே? அது அம்முமா, எனக்கு இப்ப கொஞ்ச நாளையில ரிசல்ட் வரும் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன குரூப் எடுத்து படிக்க போறேன்னு அண்ணன் கேட்டுட்டு இருந்தான். அதான் நான் இனி என்ன குரூப் எடுக்க போறேன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க என்ன அம்முமா இந்த பக்கம் திடீர்னு? நான் சும்மா வந்தேன் மக்கா. ஓ சரிங்க அம்முமா. சரி மக்கா, நீனும் உறங்க போனில்லே? ஆமா அம்முமா, உறக்கம் வர மாதிரி இருக்கு. சரி நான் போகட்டா? சரி மக்கா, நீ போய் உறங்கு. சமயம் என்ன ஆச்சு கண்டா நீ? போய் உறங்கு போ. சரிங்க அம்முமா. அண்ணே, சொல்றா. எனக்கு உறக்கம் வர மாதிரி இருக்குண்ணே. நான் போய் கிடந்து உறங்குறேன். நீ சாயா குடிச்சு முடிச்சுட்டு போய் கிடந்து உறங்கு, கேட்டா? சரிடா, நீ போ. ஓகேண்ணே, டாட்டா பாய். இந்த அம்மா கிட்ட இப்படி என்ன தனியா விட்டுட்டு போயிட்டானே, என்ன பண்றதுனே தெரியல. மக்களே, விழிச்சிட்டாங்க. அதித்து மக்களே. அம்மா விழிச்சிங்களா? ஆமா மக்கா, சும்மா விழிச்சேன். ஓ சரிங்க அம்மா, நான் கிளம்புறேன். உறக்கம் வர மாதிரி இருக்கு. உறக்கம் வர மாதிரி இருக்கா? அது எந்த மக்கா? என்ன கண்டது பிறகு உனக்கு உறக்கம் வரும்? அம்மா
சும்மா மக்கா. ஓ சரி மக்கா, இந்த சமயத்துல இருந்து சாயை குடிக்கிறியே ஏன் மக்கா? நேத்து ஒன்று கண்டேன், இந்த சமயத்துல இருந்து தான் சாயை குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னும் கண்டப்போ இந்த சமயத்துல இருந்து சாயை குடிச்சிக்கிட்டு இருக்க எந்த மக்களே? அது சும்மா தோணுது அம்மா. தோணுதா? பாலெல்லாம் நீயா வாங்கி வைக்கத மக்கா? என்ன? இல்ல மக்கா, சும்மா கேட்டேன். பாலெல்லாம் நீ வாங்கி வைக்கிறியோ அப்படின்னு ஒரு டவுட்ல கேட்டேன் மக்கா. இல்ல வீட்ல வாங்கி வைப்பாங்க. ஓ சரி சரி. ம் நான் இன்னும் வெள்ளம் குடிக்கிறதுக்காக செருமோல வெள்ளம் கொண்டு வர சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆ ஞாபகம் இருக்கு. என் செருமோல அப்ப அங்க நின்னுட்டு என்ன செய்து கொண்டு இருந்தா மக்கா? ஆ செல்லு மக்கா, என்ன செய்து கொண்டு இருந்தா அவ? நின்ற அடுத்துதான் நின்னோண்டு இருந்தா, அது மாத்திரம் நான் கண்டேன். அது தெரியல அம்மா. தெரியலையா? அது எப்படி மக்கா உனக்கு தெரியாம இருக்கும்? இந்த அப்புறத்தான் நின்னோண்டு இருந்தா அவளு. அது நானும் கண்டோண்டு இருக்குதேன். 2 பேரும் ஒரே மாதிரி துணியை உடுத்தோண்டு வாரதும் போறதும் இதென்ன நல்லாவா இருக்குது? ஒன்னு நினைச்சா தமக்கா, எந்த செருமோளு படிப்புலயும் அந்தஸ்துலயும் வசதிலையும் எல்லாத்துலயும் அப்படி ஒரு நல்ல ஒரு பெண்ணாக்கும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு பெண்ணு உனக்கு வேணுமக்கா. அவனுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேடி கட்டி வைக்கணும்னு தான் எனக்கு ஆயிரம். நீ எந்திரமக்கா முந்தி முந்தி வந்தோண்டு இருக்குத. ஒரு போல கலர்ல துணி உடுத்தோண்டு வரதும் போறதும், ஒரு இடத்துல இருந்து ஜோலி செய்தோண்டு இருக்கிற போது அங்கேயும் இங்கேயும் கையை வச்சோண்டு இருக்கிறதும், இது எந்திரமக்கா. இன்னும் நான் அங்க வாரவே கண்டேன். இல்லாட்டி யோசிச்சு நோக்கு. போட்டு விடு. என்ன இல்லாட்டி நாளை எப்பங்களும் ஒரிக்க நாங்க அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கெட்டி வைப்போம். அப்போ திடீர்னு அந்த மாப்பிள்ளை சூப்பர் மார்க்கெட்டு தேடி வந்தாலோ, அப்பனும் நின்ற நெஞ்சு மேலே எந்த சேர்மோல கையை வச்சோண்டு நின்னா இன்னும் போல, அப்போ எந்திர நடக்கும். சரி மக்கா, போட்டு விடு. இப்ப நான் சென்ன மாதிரியே, சப்போஸ் இப்ப நான் சென்ன மாதிரி நடந்தா எந்த செருமோளுக்கு ஒன்ன கெட்டி வச்சு என்ன பிரயோஜனமக்கா? வாங்கிட்டா அப்படி என்ன இருக்குது மக்கா? ஏதோ நினைச்சாத்த மக்கா, நான் நடைமுறையை தான் கேக்குதேன். நான் ஏதாச்சும் திட்ட விட்டு ஜோதிச்சனா மக்கா? நீ எந்த மக்கா சாயவெல்லாம் தாள வச்சது? எடுத்து கூடி. உனக்கு என்ன, நீ வாங்குத பால் எடுத்து கூடி மக்கா, ஒரு கஷ்டமும் இல்லை. ஏன் அம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசுறேனா? லேய், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இப்போ இல்லையாக்கும், நீ பெரிய வயசுல இருக்கும் போதுல இருந்தே என் செருமோட கூட கழிச்சு கொண்டு இருப்பல்ல, அப்போல இருந்தே எனக்கு இஷ்டப்படாது. அம்மா எந்துவல யாருக்கு யார் அம்முமா? நீ என் பெண்ணுக்கு மோனா இல்ல மோனுக்கு மோனா? யாரும் இல்ல, நீ இல்ல, என்ன அம்முமானு விரிக்கிற? உன்னை கண்டாலே எனக்கு இஷ்டப்படல. சி. அப்போ நான் இஷ்டப்படாம தான் நான் கவி கூட கழிச்ச வரும்போதெல்லாம் என்னை துரத்தி விடுவீங்களா? வா, எல்லாம் ஞாபகம் இருக்குதா? எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நீ இன்னமும் எந்த சிறுமோடு கூட பழையோண்டு இருக்குத. லேய், நோக்கிக்கோ, இது ஒண்ணு நல்லதுக்கு இல்லையாக்கும். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன் அப்படி என்னை கண்டா உங்களுக்கு பிடிக்கவே இல்லை? நான் உங்களுக்கு எல்லாம் மறந்துருக்கோன்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கீங்க. இப்போவுமே உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க எங்களெல்லாம்? அப்போவே எங்களை போக சொல்லியிருந்தா கூட நாங்க போயிருப்போமே. இப்படியெல்லாம் எதுக்கு? இப்படி எல்லாம் எதுக்கா? லேய், நீ எப்படி இந்த இடத்த விட்டு போவ? சூப்பர் மார்க்கெட்டுக்கு தினமும் எந்த செருமூலை நோக்கி வரதானே செய்வ? அதுதான் உன்னை வேலையிலையும் நிறுத்தி இவட இருந்து வேற போ வைக்கணும்னு திட்டோண்டு நிக்கிறேன் நான். என்ன சொல்றீங்க? அப்படி நான் என்ன தெட்டு செஞ்சேன்? என்னால எங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற அளவுக்கு? லேய், உன்னை மாத்திரம் பிடிக்கல நான் சொல்லிச்சில்ல. எனக்கு நின்ற குடும்பத்துல யாரையும் இஷ்டம் இல்லையாக்கும். நின்ற அம்மா ஜானகி இருக்காளே, அவகிட்ட சம்சாரிச்சு எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? குறைய காலம் ஆகுது. நின்ற அம்மா ஓடி போனாலே அதோட விட்ட நானு பேச்ச. என்ன சொல்றீங்க? லேய், நின்ற அம்மா ஓடி போனதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கும் எங்களுக்குமான உறவு எப்படி நல்லா ஒழுக்கமா வாழ்ந்த எங்க குடும்பத்துல இருந்து ஓடி போனவளுக்கு பிறந்த உனக்கு எந்த செருமோட கட்டி வைக்கணுமாக்கும். நீ இத்தனைய நாளும் உன்னை துரத்தி விட்டதுக்கு என்ன காரணம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்குதியாக்கும்?
இந்த கேளு, நின்ற அம்மா இருக்காளையா, அவ ஓடி போனவளாக்கும். ஓடி போனவளை ஜானகி ஏத்தி வீட்டுல விட்டா பத்தியா, அதோட போச்சு நான் அவகிட்ட பேசுற பேச்சு. என்ன லே, என்ன நீ முறைச்சு பார்த்தா நான் பேடிச்சு போக நினைச்சியாக்கும். பெத்தவ சொல் பேச்சு கேட்காம போனவளோட பிள்ளைக்கு இத்தனையும் கோவம் ஆகாதாக்கும். யாருக்கிட்ட? இந்த பங்கஜகிட்ட முறைச்சிட்டு வந்து நிக்கிற நீ? ஒன்னே ஒன்னு கேக்குறேன், உண்மை மாத்திரம் சொல்றீங்களா? இதுக்கு மாத்திரம் பதில் சொன்னா போதும். கேளு. அப்போனா சிறிய வயசுல கவி கூடவே என்ன கூட கூடாதுன்னு துரத்தி விட்டீங்களே, கவிக்கு கூட தெரியாம. அதுக்கு காரணம் எங்க அம்மா ஓடி போனாங்க, அதுதானா? லேய், இத்தனைய நேரம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குதேன் அதுதான். அப்ப எல்லாரும் முன்னாடியும் எங்ககிட்ட பாசமா இருக்கிற மாதிரி பேசுறதெல்லாம் நடிப்பா? பின்ன உங்க எல்லாரையும் ஒரே அடியா துரத்தேன்டே, அது ஒன்றுதான். அப்போனா இதுதான் உங்களோட கடைசி முடிவு. இந்த முடிவை நீங்க மாத்திக்க மாட்டீங்க, அப்படிதானே? லேய் எந்த, ஆமா இதுதான் எந்த கடைசி முடிவாக்கும். இந்த பங்கஜம் இருக்கிற வரைக்கும் எந்த முடிவுதானாக்கும், ஒருபோதும் மாறவே மாறாது, கேட்டா? ஓ, அப்ப நானும் என் முடிவை சொல்லிட்டா? எந்த ஒக்க முடிவா? என்னோட முடிவுதான். ஒக்கு எந்த வெள்ள முடிவு இருக்குது? என் முடிவு தானே. ஒரு நிமிஷம் இருங்க. எங்க அந்த சாயா கப்பு? சாய கப்பா? லேய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மன்னிச்சுக்கோங்க. இது மாதிரி நான் உட்காந்து பேசுறதுக்கும், ஒருவேளை நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருந்தாலோ எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிச்சுக்கோங்க. லேய் ஷூ, வாய முடுங்க. என்ன ஓவரா பேசிட்டு போய்கிட்டே இருக்கீங்க? உங்க மனசுல இப்படி ஒரு அழுக்க வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ நாளா எங்க குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டயும் பழகிக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல, ஒரு டவுட்ல கேக்குறேன், எப்படி இது போலலாம் முடியுது? எனக்கெல்லாம் ஒருத்தங்களை இஷ்டப்படலைன்னா ஒரேடியா நான் அவங்க கிட்ட இருந்து விலகிடுவேன். இது மாதிரி ஒன்னும் காமிக்கவே மாட்டேன். ஆனா நீங்க என்னடான்னா அவ்வளோ அழுக்கையும் மனசுலயே வச்சுக்கிட்டு வெளியே எங்க எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு, இதுல வேற எங்களை வீட்டை விட்டே துரத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். எப்படி கவி கூட என்ன கழிக்க விடாம பண்ணீங்கல்ல சிறிய வயசுல, அந்த சமயத்துல அது எனக்கு எவ்வளவு பெரிய காயமா இருந்துச்சு தெரியுமா? எங்க உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் சொன்னா புரியவா போகுது? என்ன என்ன பாக்குறீங்க? என்னடா இவன் ஒரு வயசான உட்காந்துட்டு இருக்கேன், என் முன்னாடியே மரியாதை இல்லாம கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்துருக்கானேன்னு பாக்குறீங்களோ? நீங்க பெரியவங்க மாதிரி நடந்திருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா மரியாதை கொடுத்துருப்பேன். ஆனா நீங்க தான் நடந்துக்கிறதே ரொம்ப மரியாதை இல்லாம இருக்கே. மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். ஏன் இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கீங்களே, இது கூடமா தெரியாது? லேய் ஷூ, இது என்னோட டர்ன். பேசிட்டு இருக்கான்ல, அமைதியா கேளுங்க. இங்க பாருங்க அம்முமா. சோ, அம்முமான்னு விழிக்கிறதுக்கு கூட எனக்கு இப்ப வாய் வரமாட்டேங்குது. உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. லேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு நான் கிடக்க போயிடுவேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு நாளைக்கு எழுச்சு ஜோலிக்கு போக முடியாது. அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க. கேளுங்க. நானும் கவியும் காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னோட காதலை நான் அவகிட்ட எப்பவோ சொல்லிட்டேன். ஆனா அவ மாத்திரம் என்கிட்ட என்ன சொல்லாம இருக்கா. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ மனசுல நான் இருக்கேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன வேலை சொல்லுத? என்ன மேடம், இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க? இதுக்கே ஷாக்கானா எப்படி? இன்னும் நிறைய நிறைய இருக்கு. என்ன வேலை சொல்லுத? இன்னும் எக்கச்சக்கமா இருக்கமுமா. லேய் இந்த கோபம் ஆகாதமுமா. கோபத்தை குறைச்சா சொல்லுவேன், இல்லாட்டி ஒன்னும் சொல்ல மாட்டேன். எந்திரன் சொல்லு. நீங்க என்ன பார்த்து கோவப்பட்டுட்டீங்க, நான் சொல்ல மாட்டேன். லேய் பாருங்க பாருங்க, மறுபடியும் கோவப்படுறீங்க. எனக்கெல்லாம் கோவப்படுறவங்கள பார்த்தாலே பிடிக்காதம்மா. போங்க போங்க, போய் கிடந்து உறங்குங்க, சமயம் ஆச்சு.
சுகர் இருக்கு, காலு பழுத்து இருக்கு, இனி உடம்பு வையாம ஆகும். ஹோ, இதெல்லாம் ஆகாம இருக்கணும்னா நேரமே கடந்து உறங்கணும். போங்க அம்முமா போங்க. ச்சே, இதுல என்னன்னா அம்முமா, நீங்க வந்து எத்தனை நாள் இருக்கும் அம்முமா? ஒரு 10-15 நாள் இருக்குமா? ச்சே, எத்தனை நாள் வேஸ்ட் ஆக்கியிருக்கேன். எந்த வேலை? வேண்டாமுமா, உங்களுக்கு சொன்னா புரியாது. லே எந்தன்னு சொல்லு. உங்களுக்கு புரியாத அம்முமா, மிண்டாது இருங்க. லே சொல்லு வேலை எந்திரின்னு. ஐயோ அம்முமா, மிரட்டாதீங்க. நான் சொன்னேன்ல, மிரட்டினா நான் ஒன்றும் பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு. ஐயா மக்களே, இத்திரி சொல்லு மக்களே. மதியா சொல்லு. இது சூப்பர். சொல்லு சொல்லு. ஒன்னும் இல்ல அம்முமா, கவிக்கு நீங்க வந்ததுல இருந்தே நான் கிஸ் பண்ணல. கிஸ் பண்ணலையா? அங்கன பறஞ்சா எனக்கு ஒண்ணு மனசிலாயில்ல. அப்படின்னா அம்முமா, கவிக்கு நீங்க வந்ததுல இருந்தே மொத்தம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்றேன். அப்படி பார்க்காதீங்க அம்முமா, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. லேய் ஷூ, அம்முமா கோவப்படக்கூடாது. அம்முமாக்கு சுகர் இருக்கு, கால் வையாம இருக்கு, உடம்பு சரியில்லை, இதெல்லாம் பார்க்க வேண்டாம் அம்முமா. பட் எனக்கு கோவப்படக்கூடாது. லேய் எந்த என்னல செய்து வச்சிருக்க இந்த செருமோல? ஐயோ அம்முமா, நான் எதுவும் செய்தில்ல. நீங்க வந்ததுல இருந்து நான் ஒன்னும் ஒழுங்கா பேசுறதே இல்லையா அவகிட்ட. அதனால அவளா வளைஞ்சு வளைஞ்சு குழஞ்சு குழஞ்சு வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. ஏன் நான் அவகிட்ட இவ்வளவு நாளா ஒழுங்கா பேசாம இருந்தேன் தெரியுமா? அதுக்கு காரணம் நீங்க தான். உங்களை பார்த்த உடனே எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அம்முமா? உங்களுக்கு வையன்னு உங்களை விழிக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்திருந்தோமே, ஞாபகம் இருக்கா அம்முமா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அது எப்படி ஞாபகம் எல்லாம் போயிடும்? அப்போதான் அம்முமா எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. கவி என்னோட சின்ன வயசு செல்ல குட்டின்னு. என்ன வேலை சொல்லுத? ஆமா அம்முமா, கவி யாருன்றதே எனக்கு அப்போதான் மனசிலாச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் நான் கவிய காதலிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா உங்களை பார்க்க வந்தேன் பாத்தீங்களா, அப்போதான் கவி யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தான் அம்முமா தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப நன்றி அம்முமா. உங்களுக்கு மாத்திரம் இது மாதிரி வையாம ஆகலன்னா இதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்சிருக்காது தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் அம்முமா. அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரிங்க அம்முமா, ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் உறங்க போறேன். அப்புறம் இன்னும் இருக்க, இது மாதிரி எல்லாம் பேசிட்டு வராதீங்க. லேய் இனி தாம்ல எனக்கு ஆட்டம் தொடங்கும். எந்த செருமோல வளைக்க பார்த்த உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன். ஐயோ, நீங்க என்ன அம்முமா என்ன மொத்தமாவே வில்லனாக்கலான்னு பாக்குறீங்க போல. ச்சே, 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 ச்சே. இதெல்லாம் நமக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர் அம்முமா. சரி, உங்களுக்கு விருப்பம் போலயே ஆகிட்டு போட்டோம். அம்முமா, முக்கியமான ஒண்ணு சொல்றேன். எந்த ஆட்டமா இருந்தாலும் நமக்குள்ளேயே இருக்கட்டுமே, வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவங்களா நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படியே இருந்துக்கோங்க. என்கிட்ட மாத்திரம் இப்படி இருங்க. நிஜமா எனக்கு இதை சொல்லும் போதே சங்கடமா தான் இருக்கு. என்ன பண்றது, நீங்க தான் இப்படிப்பட்ட ஆளா இருக்கீங்களே. முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்னும் போது நான் தான் உங்களை திருத்தணும். ஏய் எந்த வேலை? திருத்தணும் புருத்தணும்லாம் பேசிக்கிட்டு இருக்குதா? ஆமா அம்முமா, மக்களே மக்களேன்னு விழிச்சு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரிலாம் ஏத்துனீங்க. இது மாதிரி பண்ணவங்கள ஒரேடியா திருத்திட முடியுமா? குறைச்சு குறைச்சாதான் திருத்த முடியும். அதனால கொஞ்சம் பொறுமை வேணும். லேய் அட சும்மா இருங்க அம்மா, எனக்கு சிரிப்பு வருது. போங்க போய் கிடந்து உறங்குங்க. வையாத ஆளு கட்டணு கிடந்து உறங்காம இத்தனை நேரம் முழிச்சிருந்து என்ன வேற திட்டணும்னு வந்து இருக்கீங்க. சே சே சே, போங்க போங்க அம்மா. நீ எப்படி என் செருமோல அடையுதன்னு நான் பாக்குறேன்ல. பாருங்க பாருங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. ஐ எம் வெயிட்டிங். சே சே சே, ஐ எம் வெயிட்டிங் இல்ல, யூ வெயிட் அண்ட் see. அப்படியா? ஆமா, செம்ம ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? அப்படியே நான் தொங்கிட்டே இருந்தேன். ஏன் உனக்கு பிடிக்கலையா? எனக்கும் பிடிச்சது. ம் ஆமா, உங்களுக்கு பேடியா இல்ல? எதுக்கு? ஜிப்லைன்ல போனதுக்கு. இல்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் பேடி இருக்கும், அந்த டவுட்ல தான் கேக்குறேன். நீ என் கூட இருந்தா பேடி வந்திருக்கோம், கட்டி பிடிச்சிருப்பேன். நீ இல்லாத இல்லையா,
நான் தைரியமா தான்டா இருந்தேன், பிரச்சனை இல்லை. என்னது? அப்ப நான் பக்கத்துல இருந்தா தான் பேடியா இருந்திருக்குமா? சேச்சா, அப்படி இல்லடா. நீ பக்கத்துல இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு பேடி இருந்தா இருக்கும், இல்லாட்டி இருக்காதுடா. ஆ? சரி சரி, அதை விடு. ம் ஒன்னும் விளங்கல. நீங்க சொல்ற மாதிரி அந்த டாபிக்கை விடுறது தான் நல்லது. குட் 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 சாய்ஸ். ம் சரி, நாளைக்கு உங்களை எங்க கூட்டிட்டு போறது? என்னடா என்கிட்ட கேக்குற? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இங்க ஒன்றும் தெரியாது. ஏதோ சின்னதா ஒரு ஆசை இருக்கும்ல, அது கூட இல்லையா? எனக்கு இங்க ஏதாவது தெரிஞ்ச ஆசை வரும், ஒண்ணுமே தெரியாதே. வரும்போது கேக்க டு கேக்க போறோம்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஆமா, இத பத்தி பேசும்போது நீ யூனிஃபார்ம் போட்டிருந்தல்ல, கியூட்டா இருந்த தெரியுமா அதுல? ம் அச்சோ, கியூட் பேபி. பைல்வானுக்கு குழந்தை ட்ரெஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு. அனினா, ஏன் ரியான், அதே மாதிரி இந்த வாட்டி நம்ம ஸ்கர்ட் மாடல்ல போடலாம். ம், எது ஸ்கர்ட் மாடலா? ரொம்ப சூப்பரா இருக்கும்டா. ஏங்க சும்மா இருங்க. இதே மாதிரி தான் ஷாப்பிங் போகும்போது 2 பேரும் ஒரே மாதிரி செட்டா போடலாம்னு சொன்னீங்க. சரி ஓகேன்னு அலோ பண்ணா, கடைசியில எனக்கு சின்ன குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தீங்க. இப்ப என்னடானா 2 பேரும் ஒரே மாதிரி ஸ்கர்ட் மாடல்ல போடலாம்னு சொல்றீங்களா? எப்பா, அடி வாங்க போறீங்க நீங்க. எங்க அடி பாப்போம். ஐய், அடிக்க மாட்டேன்ற தைரியம். எனக்கு தெரியாதா நீ யாருன்னு? ம்ஹும். யார் அனினா? கூட்டுக்காரிடா. ஓ சரி, பேசுங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், இங்கேயே இருங்க சரிங்களா? எங்கேயும் போகாதீங்க. ஆ ஓகே ஓகே, நீ போ, நான் இங்க இருப்பேன். ஓகேடி, பாய். ம், யாரா அது கதவை தட்டுறது? அந்த வரேன். அப்பா பாப்பா, ஒரு மேனஸ் கூட இல்லை, இத்தனை வாட்டியா தட்டுறது? ஸ்டூபிட். சரி, போய் கதவை திறப்போம். மேடம் மேடம், என் ஃப்ரெண்ட் அங்க மயங்கி விழுந்துட்டான் மேடம். கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்து காப்பாத்த வரீங்களா? என்ன தண்ணியா? ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், பேசுறதுக்கு சமயம் இல்ல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அது அந்த வரேன். எடுத்துட்டீங்களா? வாங்க மேடம். ம், வாங்க.